சினிமாவுல துணிச்சலான ஒரு நடிகை அப்படின்னு சொன்னா, அது நடிகை ஸ்ரீபிரியா அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. குறிப்பா கமலஹாசன், ரஜினிகாந்த் அப்படின்னு 2 பேர் கூட மட்டும் 60 படங்கள்ல ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க நடிகை ஸ்ரீபிரியா. அந்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான நிலையில, பிரபல பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன், ஸ்ரீபிரியா பத்தி பேசியிருக்கக்கூடிய விஷயம் அதிர்வலைகள கிளப்பியிருக்கு. 70 அப்புறம் 80கள் காலகட்டங்கள்ல தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையா இருந்த நடிகை ஸ்ரீபிரியாவோட உண்மையான பேரு அலமேலு அப்படிங்கிறதுதான். இவங்களோட பெற்றோர் பக்கிரிசாமி அப்புறம் கிரிஜா ஆவாங்க. நடிகை ஸ்ரீபிரியாவோட குடும்பம் ஒரு பெரிய இசை குடும்பம். சித்தப்பா, பெரியப்பா, மாமா அப்படின்னு குடும்பமே இசை வித்வான்களா இருந்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில ஸ்ரீபிரியாவோட மூத்த சகோதரி மீனாட்சி. இந்த மீனாட்சி வேற யாரும் கிடையாது. சமீபத்துல பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட சிவகுமாரோட அம்மா தான் இவங்க. சினிமாவுல நடிக்கிறதுக்காக முதல்ல மேக்கப் போட்டு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க மீனாட்சி. அந்த நேரத்துல ஸ்ரீபிரியாவ பார்த்த புகைப்பட கலைஞர் அவங்களுக்கும் மேக்கப் போட்டு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அந்த நேரத்துல ஃபோட்டோவ பார்த்த தயாரிப்பாளர், மீனாட்சிய விடவும் ஸ்ரீபிரியாவுக்கு சினிமாவுல நடிக்கக்கூடிய முகம் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு பட வாய்ப்பு குடுத்திருக்காரு. அப்பதான் மாணிக்கத் தொட்டியில் அப்படிங்கிற படத்துல 5 பெண்கள்ல ஒருத்தரா நடிச்சிருந்தாங்க. அத தொடர்ந்து நடிகர் சிவகுமாருக்கு ஜோடியா ஆட்டுக்கார அலமேலு அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. அந்த படம் பட்டி தொட்டி எல்லாமே ஹிட் அடிச்சுது. அதன் காரணமா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு எல்லா மொழி படங்கள்லயும் இவங்களுக்கு வாய்ப்புகள் குவிஞ்சுது. இப்படி பல்வேறு திரைப்படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்த ஸ்ரீபிரியா, நடிகர் கார்த்திக்கோட நினைவுகள் அப்படிங்கிற படத்துல ஜோடி சேர்ந்து நடிச்சப்போ 2 பேருக்கும் இடையில காதல் ஏற்பட்டுச்சு. கார்த்திக் ஸ்ரீபிரியாவ விட 4 வயசு சின்னவரு. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க முடிவு செஞ்சிருந்தாங்க. இவங்களோட காதலும் கல்யாணம் வரைக்கும் போச்சு. அந்த அளவுக்கு ஸ்ரீபிரியாவுக்கு நம்பிக்கை குடுத்திருக்காரு. ஆனா கடைசியில திடீர்னு நடிகர் கார்த்திக் ராகினி அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஸ்ரீபிரியா அதிர்ச்சி அடைஞ்சாங்க. கார்த்திக்கோட படப்பிடிப்பு தளத்துக்கே போய் அவர சரமாரியா அடிச்சு, அங்கிருந்த பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சு, தவறான முடிவெடுக்க முயற்சி பண்ணாங்க. தன்னை இந்த உலகத்த விட்டே மாய்ச்சிக்க கூடிய அளவுக்கு படுமோசமான முடிவுகள எடுத்தாங்க ஸ்ரீபிரியா. அதுக்கு பின்னாடி அங்கிருந்தவங்க அவங்கள மீட்டு மருத்துவமனையில கூட்டிட்டு போய் காப்பாத்துனாங்க. இந்த விஷயத்துல பல முன்னணி நடிகர்கள் தலையிட்டு ஸ்ரீபிரியாவ சமாதானப்படுத்துனாங்க. அதுக்கு பின்னாடி மலையாள நடிகர் ராஜ்குமார் சேதுபதி அப்படிங்கிறவர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸ்ரீபிரியா. இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும், ஒரு மகளும் இருக்காங்க. அதத் தொடர்ந்து ஸ்ரீபிரியா குடும்ப வாழ்க்கை, சின்னத்திரை, அரசியல் அப்படின்னு எல்லாத்துலயும் தனி முத்திரை பதிச்சாங்க. தமிழ் சினிமாவோட துணிச்சலான நடிகை அப்படிங்கிற பெயர பெற்றிருக்காங்க ஸ்ரீபிரியா அப்படின்னு தமிழா தமிழா பாண்டியன் அந்த பேட்டியில பதிவு பண்ணியிருக்காரு.